இத்தனை வருஷத்துல செல்வம் இந்த மாதிரி எல்லாம் மாலை போட்டுக்கிட்டதே இல்ல. இப்ப மட்டும் எப்படி அவனுக்கு மாலை போட்டுக்கணும்னு தோணுச்சு? எல்லாம் அந்த மதன் நாள் சேட்டாலதான். அந்த சிவகாமி கிட்ட போட்ட சபதத்தை நிறைவேற்ற வேற எனக்கு நாள் கம்மியா இருக்கு. செல்வம் வேற 48 நாள் மாலை போட்டாச்சு. விரதம் முடிச்சு மலைக்கு போயிட்டு வர 60 நாள் ஆகும். சுத்தமா 2 மாசம் ஆயிடும். ஐயோ, 2 மாசம் குடிக்காம இருந்தா அதுக்கப்புறம் மொத்தமா குடியையே நிறுத்திடுவானே. நீ போட்ட திட்டம் என்ன ஆகுறது? அந்த சிவகாமி கிட்ட போட்ட சபதம் என்ன ஆகுறது? அதான் ஆண்டி, எனக்கு ஒரே கவலையா இருக்கு. நம்ம ஏதாவது பண்ணி செல்வத்தோட மாலையை கழட்டியே ஆகணும். அதுக்காக நீ ஒன்னும் சிரமப்பட வேண்டாம் நந்தினி. அந்த மாலையை கழட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அதுபடி செஞ்சா போதும். என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. என்ன நந்தினி, அதிசயமா இன்னைக்கு நீயே எங்களை கோயில் வரைக்கும் கூட்டு வந்திருக்க? எல்லாம் அர்ச்சனாவோட சந்தோஷத்துக்காக தான். நீங்க மாலை போட்டதுல இருந்து எல்லாம் நல்ல விஷயமாவே நடந்துட்டு இருக்கு. நந்தினிக்கும் பக்தி வந்திருக்கு. சரி, நீங்க போங்க. அர்ச்சனை பொருள் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா வணக்கம்மா. यार पेर अर्चना சாமி பேர் கர்ச்சனை. சரிம்மா. अद्य पुरोक्त एवं सकल विशेषेण विलितायां ओम एकहारति आज्य दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि कलमानं बोधाय पुरुषतेन्द्रिये आयुष्येन्द्रिये प्रतिष्ठति नभो नभो बोधजायमानं नेत्रज्ञे भागं देवे योददा अच्छायं चन्द्रमात् दीर्घमायुः दीर्घायुरस्तु मे. வா, சுத்திட்டு வந்தேன். சாமி சரணம். சாமி சரணம். சாமி இதுல சார், யார் உங்க சம்சாரம் சாமி? இவங்க தான் என் ஒய்ஃபு. அப்படியா? சாமி இப்பதான் முதல் வருஷம் மாலை போட்டிருக்கீங்களோ? ஆமாங்க. ஏன்? ஒய்ஃப் மாசமா இருக்கும்போது மாலையை போட்டுட்டு மலை ஏறக்கூடாது. இதை உங்க குருசாமி உங்ககிட்ட சொல்லலையா? ஆமா சாமி, அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கு. இந்த நேரத்துல மாலை போடுறீங்களே, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சாமி? என்னங்க இவங்க எப்படி சொல்றாங்க? தெய்வ குத்தமாயிட போது மாலையை கழட்டிடுங்க சாமி. சாமி சரணம். சாமி சரணம். என்னங்க இது? நீங்க மாலை போட்டதுல இருந்தே மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருந்துச்சு. அதுக்குள்ள இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு. சம்பிரதாயம், தெய்வ குத்தம், அதுவும் வயித்துல வளர குழந்தைக்கு வேற ஆபத்துன்னு பயமுறுத்திட்டு போறாங்களே செல்வம். இப்ப என்ன பண்றது? வேற என்ன பண்றது? சம்பிரதாயம் தெரியாம என் சுயநலத்துக்காக மாலையை போட்டது தப்பாயிருச்சு. ஐயப்பன் பேரை சொல்லி மாலையை கழட்ட வேண்டியதுதான். வாங்க. அர்ச்சனா. சாமி வணக்கம். சாமி வணக்கம்மா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். எப்போ மலைக்கு போறேள்? எங்க மலைக்கு போறது? வீட்டுல மாசமா இருக்கும்போது மாலையை போட்டு மலை ஏறக்கூடாதான். இந்த சம்பிரதாயம் தெரியாம நான் பாட்டுக்கு மாலையை போட்டேன். இப்பதான் 2 சாமிங்க சொன்னாங்க. அதான் ஐயப்பன் பேர் சொல்லி மாலையை கழட்டி வச்சிடலான்னு இருக்கேன். சம்பிரதாயம் எல்லாம் சரிதான், ஆனா அதுக்காக மாலையை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லையே.
என்ன சாமி சொல்றீங்க? மழை தானே ஏறக்கூடாது. இங்க இருக்கிற ஐயப்பன் கோவில்ல விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லையா? அது தப்பு இல்லையே. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்போ முல்லை பெரியார் பிரச்சனை வந்தப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் கேரளாக்கு போக முடியாத சூழ்நிலை வந்தபோது உள்ளூர்ல இருக்கிற ஐயப்பன் கோவில்ல விரதத்தை முடிச்சுக்கலையா? அந்த மாதிரி நீங்க மாலையை கழட்டாம இங்க இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கு விரதம் இருந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லையா? எதுக்காக மாலையை கழட்டணும்? சாமி சொல்றதும் சரிதான். நல்ல நேரத்துல வந்து கடவுள் மாதிரி எங்களுக்கு நல்லது சொன்னீங்க. ரொம்ப நன்றி சாமி. எல்லா நன்றியும் அந்த அம்பாளுக்கு சொல்லுமா. என்னம்மா இது? சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. இதுக்குதான் பொம்பளை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க விடாம சொல்றது. ஒழுங்கா பேசுற பணத்தை கொடுமா. ஏய், எல்லாம் திட்டப்படி ஒழுங்கா பண்ணியிருந்தானே நானும் பேசுறபடி பணத்தை முழுசா கொடுத்துருப்பேன். அதான் எல்லாம் சொதப்பல போயிடுச்சு. அப்புறம் எப்படி முழு பணத்தையும் கொடுக்க முடியும்? நாங்க ஏதோ சொதப்புற மாதிரி பேசின மட்டத்தில் கை வைக்கிறீங்க. நாங்க எல்லாம் கரெக்டாக தானே பண்ணிட்டு வந்தோம். எல்லாம் முடிகிற நேரத்தில் ஐயர் வந்து சொதப்புவாருன்னு யாருக்கு தெரியும்? எப்படியோ சொதப்புனது தானே. இது போதும், முதல்ல கிளம்புங்க. ஏங்க இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. பண்றது ஃப்ராடா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கணுங்க. ஐயோ ஆண்டி, இவங்க பஞ்சாயத்தையே கூட்டிட்டு வாங்க போல இருக்கு. நீங்க பேலன்ஸ் மணியை கொடுத்துருங்க. இவனுங்களுக்கு என்ன கூலிக்கு மாரடிக்கிறவங்க தானே. பொண்ணு செத்தானே மாப்பிள செத்தானே. பணம் தானே முக்கியம். இந்த புடி போ, முதல்ல இடத்த காலி பண்ணிங்க இருந்து. போமா. ஒரு வேலையை முடிக்க துப்புல வந்துட்டானுங்க. அம்மாடி, இப்ப இந்த செல்வம் மாலையை காட்டுறது இப்படி சொதப்பலாயி போச்சே. அந்த அர்ச்சனாவுக்கு எதிராக நாம போடுற எல்லா திட்டமும் இப்படி தோத்துக்கிட்டே போகுதே. இதுக்கப்புறமும் செல்வத்தை மாலையை காட்ட வைக்க முடியும்னு எனக்கு தோணல. பேசாம அவன் மலைக்கு போயிட்டு வந்துட்டோன்னு விட்டுடலாம் நந்தினி. அப்புறமா பாத்துக்கலாமே. இல்ல ஆண்டி, அப்படியெல்லாம் விடக்கூடாது. 60 நாள் செல்வம் குடிக்காம இருந்து பழகிட்டாருன்னா அப்புறம் செல்வத்தை குடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது முடியாம கூட போயிடலாம். எல்லாத்துக்கும் மேல அந்த சிவகாமி கிட்ட போட்ட சபதத்துல நான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்காக ஏதாவது செஞ்சு எப்படியாவது செல்வத்தோட மாலையை கழட்ட வைப்பேன். நான் சவால்ல ஜெயிச்சே தீருவேன். என்னங்க சொல்றீங்க? காவியாவோட நிலைமை இவ்வளவு மோசமா போயிடுச்சா? ஆமா சிவகாமி, முன்ன இருந்ததை விட ரொம்ப மோசமாகி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கு. அட கடவுளே, இது என்னங்க சோதனை? ஏங்க இப்படி புது புது பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கு? காவியாவோட நிலைமையை சொல்லி மாப்பிள்ளை ரொம்ப வேதனைப்பட்டாரு. எந்த சூழ்நிலையிலையும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப மாட்டேன், வீட்லேயே வச்சு தான் குணப்படுத்துவேன்னு நினைச்சேன். ஆனால் முடியல மாமான்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாரு. அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவள் படுற வேதனையை என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி அழறாரு சிவகாமி. இப்படிப்பட்ட நல்ல மாப்பிள்ளை மேல கொலகாரன்னு பழி சொல்றா. இந்த கொடுமையை நம்ம எங்க போய் சொல்றதுங்க? காவியாவை வச்சுக்கிட்டு மாப்பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு கூட பக்கத்தில் ஆள் இல்லை. இந்த சூழ்நிலையில் நாம் போய் பார்க்காம இருந்தால் அது நல்லா இருக்குமா? தப்பாயிடாது. அதனால தான் அவங்ககிட்ட விஷயத்த சொல்லி உன்னை கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். வாஸ்தவம் தாங்க. இந்த மாதிரி நேரத்துல அவ பக்கத்துல நாம யாராவது இருந்தா காவியாவுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீங்க மட்டும் போய் காவியாவை பார்த்துட்டு வந்துருங்களேன். நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்கிற? 1000 தான் நான் போனாலும் அம்மான்னு நீ வந்தாதான் காவியாவுக்கு ஆறுதலாக இருக்கும். புறப்படு. என்னங்க நீங்க? என் விரதத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அதை எப்படிங்க நான் பாதியிலே விட்டுட்டு வர முடியும்? நீங்களே உன் சொல்லுங்க. விரதம் முக்கியம்தான். ஆனால் அதை விட காவியா விஷயம் ரொம்ப முக்கியம். அவள் விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே என் ஈரக்கொலையெல்லாம் நடுங்கி போச்சு. அவளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு அதை அவள் எப்படி தாங்கிப்பான்னு நினச்சே துடிச்சு போயிட்டேன். அதனால தான் உன்னை காவியாவை பார்க்க கூட்டிட்டு போகலான்னு வந்தேன். அந்த துடிப்பு உனக்கு இல்லையா? இல்லை காவியாவை பார்க்கணுன்னே தோணலையா? உங்களை மாதிரி தாங்க நானும் காவியாவை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது அர்ச்சனாவுக்காக இருக்கிற விரதமாச்சே. இதை பாதியிலே விட்டுட்டு வர முடியாதுங்க. நீங்க மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. செரியோட அப்பா அம்மா அன்னைக்கு ஜாடமாடியா சொன்னப்போ அதை நான் பெருசா எடுத்துக்கல. இப்பதான் அவங்க சொன்னது எனக்கு சரின்னு படுது. அவங்க என்னங்க சொன்னாங்க? உங்களுக்கு என்னங்க சரின்னு படுது? 4 குழந்தைங்களுக்கு நீ தாயா இருந்தாலும் உன்னுடைய அக்கறை பாசம் எல்லாமே அர்ச்சனா மேலதான். அர்ச்சனா மேல நீ காட்டுற அக்கறை பாசம் எதையும் மற்ற குழந்தைங்க மேல காட்டுறது இல்லைன்னு சொன்னாங்க. அது சரின்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க நீங்க? மத்தவங்க என்ன பார்த்து சந்தேகப்படலாம், ஆனா நீங்க என்ன சந்தேகப்படலாமாங்க? எந்த தாயாவது பெத்த குழந்தைங்களுக்குள்ள வித்தியாசம் பாப்பாளாங்க? அப்படி பார்த்தா அவ தாயாவே இருக்க முடியாதுங்க. போதும் சிவகாமி,
நீ பேசுறத கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நான் காவியா விஷயத்தை இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் நான் வரமாட்டேன், எனக்கு விரதம் தான் முக்கியம்னு சொன்னா உனக்கு அர்ச்சனா தான் முக்கியமா போயிட்டா. காவியா மேல உனக்கு ஓர வஞ்சனை தானே? உங்களுக்கே என் மேல இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லைங்க. இத பாருங்க, காவியா குணப்படுத்துறதுக்கு டாக்டருங்க இருக்காங்க, மருந்து மாத்திரை எல்லாம் இருக்குங்க. ஆனா அர்ச்சனாவோட வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்கறதுக்கு கடவுளை தவிர வேற யாராலையும் முடியாதுங்க. இந்த விரதத்தை நான் பாதியிலே விட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, எது அர்ச்சனாவோட வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேனோ அது நடந்துருச்சுன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? ஏங்க, இதுக்கு முன்னாடி காவியாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் துடிச்சது இல்லையா, ஓடி போய் பார்த்தது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க எப்படிங்க எப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? நான் பெத்த 4 பிள்ளைங்களுமே எனக்கு முக்கியம் தாங்க. பிரியா தான் அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டா. இருக்கிற காவியா, அர்ச்சனா, வினோத்தும் நல்லபடியா வாழணும்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லைங்க. இதுக்கு மேல உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலீங்க. சரிங்க, அர்ச்சனோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுங்க. இப்பவே இந்த விரதத்தை விட்டுட்டு நான் உங்க பின்னாடியே வரேன். வாங்க போலாம். இல்ல சிவகாமி, வேண்டாம். நான் ஏதோ கோவத்துல நீ காவியாவுக்கு ஓர வஞ்சனம் பண்றேன்னு சொல்லிட்டேன். அதை மனசுல வச்சுக்காத. இப்ப நான் நீயும் போய் பார்த்து காவியா என்ன உடனே குணமாயிட போறாளா என்ன? நான் மட்டும் போயிட்டு வரேன் சிவகாமி. நீ உன் கடுமையான விரதத்தை கடைப்பிடிக்கிறதுனால அர்ச்சனாவுக்கும் காவியாவுக்கும் நல்லது நடந்தா சரி. நான் வரேன். அம்மா தாயே, காவியாவுக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை? நல்ல புருஷன் கிடைச்சும் அவ புத்தி ஏன் இப்படி எல்லாம் போகுது? அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நீதாம்மா அவளை நல்லபடியா குணமாக்கணும். அம்மா. சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா, எங்கள் குல தெய்வமே சரணமையப்பா, அம்மையப்பன் மைந்தனே சரணமையப்பா, சபரிமலை சாஸ்தானே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, அச்சுதனின் மைந்தனே சரணமையப்பா, வீரமணி கண்டனே சரணமையப்பா, ஹரிஹர சுதனே சரணமையப்பா, எங்கள் குலவாசனே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. அர்ச்சனா, இந்த மாதிரி பூஜையில எல்லாம் நான் பெருசாக ஈடுபட்டதே இல்லை. விரதம் இருந்து தரல துண்டு விரிச்சு படுத்து காலையிலையும் சாயங்காலையும் பச்சை தண்ணியில் குளிச்சு ஐயப்பனை போற்றி பக்தி பாடல்கள் பாடி சாமி கும்பிட்டு இதெல்லாம் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. பக்தியும் தாண்டி இந்த மனசு நிம்மதிக்காகவாது இப்படியே இருந்துடலாம் போல இருக்கு. நீங்க இப்படியெல்லாம் பேசி நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லைங்க. பெருசா சாமி கும்பிட்டு பூஜை பண்ணியும் நான் பார்த்ததே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நந்தினி, இங்க வாங்க. என்னங்க, நந்தினிக்கு பிரசாதம் கொடுங்க. இந்த விரதத்தை நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்கன்னா பழையபடி மாறி குடிய தொடமாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் நந்தினிக்கு தான் நன்றி சொல்லணும். வாங்க. என்னங்க, இன்னொரு விஷயம். வர வெள்ளிக்கிழமை பேபியோட குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறாங்களாம். அதுல நம்ம கலந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளவுதானே, 2 பேரும் சேர்ந்து போயிட்டா போச்சு. சார், வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? எங்கேருந்து வரீங்க? நான் தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து வர்றேன். மிஸ்டர் செல்வங்கிறது நான் தான். உள்ள வாங்க. என்னங்க விஷயம்? இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னது இது? உங்க பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு பூட்டி இருந்தது. பக்கத்துல உள்ளவங்க தான் இந்த அட்ரஸ் கொடுத்தாங்க, அதனால தான் இங்க வந்தேன். இதுல இருக்கிறது அடையாளம் காட்டிட்டு நீங்க கையெழுத்து போட்டு வாங்கிக்கோங்க. பார்த்து சொல்லுங்க சார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நாராயணன்ங்கிறது உங்க பெரியப்பா தானே? ஆமா. இதுல உள்ள திங்ஸ் எல்லாம் அவரோட தான், பார்த்து சொல்லுங்க.
இது என் பெரியப்பாவோட சட்டையா? இந்த போட்டோ பாருங்க. இது என் பாட்டியோட போட்டோ தான். இதெல்லாம் என் பெரியப்பாவோட துணிங்க தான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இப்போ அவர் எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணுமே. இனி அவரை பார்க்கவே முடியாது சார். பார்க்கவே முடியாதா? என்ன சொல்றீங்க? எஸ், இஸ் நோ மோர். அவர் இறந்து 10 நாள் ஆச்சு. ஏன் இத்தனை நாள் கழிச்சு வந்து சொல்றீங்க? அவர் எப்படி இருந்தாரு? ஏன் இத்தனை நாள் தகவல் சொல்லல? சம்பவம் இங்க நடக்கல, நார்த்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமர்நாத்ல பனிலிங்கத்தை தரிசனம் பண்ண 10 பக்தர்கள் போனாங்கல்ல, அவங்க மேல பனிப்பாறை சரிஞ்சு விழுந்து 10 பேர் இறந்துட்டாங்கன்னு பேப்பர்லயும் நியூஸ்லயும் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த 10 பேர்ல இவங்க பெரியப்பாவும் ஒருத்தர்.